நாளைனவருக்கு வணக்கம். அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் பேசுவதற்காக பாண்டி, சுந்தரி அவர்கள் வந்திருக்கிறார்கள். இருவருக்கும் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். நிகழ்ச்சிக்குள்ள போலாமா? போலாங்க சார். தாவேகாவும் அதிமுகவும் கூட்டணி வைக்க போறதுக்காக டெல்லியில் பரபரப்பா பேச்சு போயிட்டு இருக்க சோசியல் மீடியா வைரல் ஆயிருக்கு. எப்படி பாக்குறீங்க? காங்கிரஸ் என்னைக்கு வந்து திமுகவில் போய் சேர்ந்துச்சோ அப்பவே வந்து சோசியல் மீடியாவில் வந்து எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பவன் கல்யாண் கூட வந்து பேசிட்டு இருக்காரு, என்டிஏ கூட்டணியில் வந்து விஜயை வர வைக்கிறதுக்கு பேசிட்டு இருக்காரு அப்படின்லாம் சொல்லி பரபரப்பாக ரொம்ப பரபரப்புன்னு வச்சுட்டு திமுகவை வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா தாவேக தொண்டர்கள் உட்பட வந்து நீங்கள் என்டிஏ கூட்டணியில் சேரணும், சேர்ந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து திமுகவை வந்து தோக்கடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சில தாவேகா தொண்டர்களும் உணர்ச்சி பொங்க பேசினதா நம்ம சோசியல் மீடியாலாம் வளம் வந்துட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அதிமுக கூட இணைஞ்சிருவார், அதிமுக கூட இணைஞ்சு போட்டிட்டு அவங்க நெருக்கி ஒரு ஒரு 60-70 தொகுதியில் ஜெயிச்சு எம்எல்ஏக்களாக வரலான்னு கூட ஒரு பேச்செல்லாம் அடிபட்டுச்சு. மேபி விஜய் வந்து என்டிஏ கூட்டணியில் சேரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டெல்லி வட்டாரத்துலேருந்து சில தகவல் வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. பேசி ஓரளவுக்கு கிட்டத்தட்ட உறுதியாகிங்கிற ஒரு சூழ்நிலை போய்கிட்டு இருக்கு. தாவேகா தொண்டர்களும் சில பேர் வந்து எதிர்பார்க்குறாங்க, திமுக ஒழிக்கணும்னா நம்மளால் தனியாக எதிர்க்க முடியாது, விஜய் வந்து தாவேகா என்டிஏ கூட்டணியில் சேர்ந்தால் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க தொண்டர்கள் மத்தியிலையும் பேசிட்டு இருக்காங்கம்மா. ஏன்னா இப்போ அவருக்கு ஆட்சியில் பங்குன்னு அறிவிச்சதுக்கு அப்புறம் இன்னும் முடிக்க எந்த கூட்டணியும் போய் அவர் கூட சேரலை. அதனால அவர் அடுத்த கட்ட முடிவாக விஜய் யோசிச்சார் அப்படின்னா என்டிஏ கூட்டணி தான் அவருக்கு இருக்கக்கூடிய அடுத்த வாய்ப்பா நான் பார்க்குறேம்மா. எப்படி சார் தாவேகால வந்து செங்கோட்டையன் அவர்கள்லாம் இருக்காங்க, அவங்க எப்படி அதிமுக என்டிஏ கூட கூட்டணி வச்சா அதை அவர் ஒத்துப்பாரா? இப்படி இல்லைன்னா திமுக ஓபிஎஸ் மாதிரி இல்லை திமுகவுக்கே போயிடுவாரா மறுபடியும்? பொதுக்கூட்டத்தில் தான் வந்து ஓபிஎஸ்ஸை வந்து வெளியேற்றினாங்களே தவிர்த்து தனிநபராக எடுக்கலை. அவர் வந்து அதிமுக அலுவலகத்தை உடைக்கிறது, அதை கைப்பற்ற நோக்கத்திலே வந்து இருந்தார் தவிர்த்து கட்சியை அனுசரித்து போகணும், தொண்டர்கள் அனுசரித்து போகணும் யோசிக்கலை. ஆனால் செங்கோட்டையன் வந்து கட்சியோட வரம்பை மீறி குரு பூஜையில் போய் தேவர் குரு பூஜையில் சந்திச்சு ஒதுக்கப்பட்டவங்கள்ட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லி தான் அவங்களை வெளியில் அனுப்புவாங்க. அவங்க கூட போய் கைகோர்த்து நின்னது ஓரளவுக்கு நாளடைவில் இப்போ டிடிவி தினகரன் வந்து நம்ம அண்ணன் தம்பி சண்டைன்னு சொல்லி எடப்பாடி கிட்ட பேசி அவர் சேர்ந்துட்டார். ஆனால் இது ஒரு பெருசாக இருக்காது. முழு நோக்கம் தீய சக்தியான திமுக அழிக்கணும்னு தான் விஜய் சொல்லிட்டு இருக்காரு. அதை அழிக்கிறதுக்கு நமக்கு ஒரு பலம் வேணும். ஏன்னா கூட்டணி பலம் உங்கள்கிட்ட இல்லை. ஏன்னா இப்போ நீங்கள் காங்கிரஸ் கூட சேரும் போது காங்கிரஸ் வந்து தமிழர்களுக்கு எவ்வளவு இது பண்ணுச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். காங்கிரஸ் வந்து தாவேகா கூட கூட்டணி போகும்போது சேர்த்துக்கக்கூடிய மனநிலைமையில தானே செங்கோட்டையன் இருந்தாரு. வெளிப்படையாவே பேசினாங்களே எங்களை தாவேகா அழைக்குது அப்படின்னு. ஆனா அதுக்கு செங்கோட்டையன் எந்த மறுப்புமே தெரிவிக்கல. ஏதாவது மறுப்பு தெரிவிச்சாரா? இப்போ கிறிஸ்தோனங்கர் சொன்னார், தாவேகா எங்கள்கிட்ட பேசிட்டு இருக்காங்க, எங்களை கூட்டணிக்கு அழைக்கிறாங்க அப்படின்னு. ஏன் விஜயோட அவங்க அப்பாவே வந்து காங்கிரஸுக்கு நாங்கள் ஒரு பக்க பலமாக இருப்போம்னு சொல்லி பேட்டி கொடுத்தாரு. அப்போல்லாம் இந்த செங்கோட்டையன் வந்து எந்த எதிர்ப்புமே தெரிவிக்கலையே. தாவேகா ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து என்டிஏ கூட்டணியை விட அதிமுகங்கிற ஒரு பலம் வேணும். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற 2 பெரிய கட்சி, ஒன்று திமுக ஒன்று அதிமுக. அந்த பலத்தோடு இவங்க வந்து சேர்ந்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த கட்சிக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். கூட 40 எம்எல்ஏக்கள் உள்ள வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதை தான் யோசிப்பாங்க. அவர் எதிர்த்து திருப்பி திமுக போனாருன்னா இன்னைக்கு ஓபிஎஸ்க்கு என்ன நிலைச்சோ அதே நிலைமை தான் செங்கோட்டையனுக்கும் நடக்குமா. அது விஜய் அவர்கள் வந்து ஒருவேளை அதிமுக கூட கூட்டணி வச்சாலும் திமுக ஒன்றும் பலமா இல்லாத மாதிரி இல்லை. ஏன்னா 26 கட்சிகளோட கூட்டணி வச்சிருக்காங்க. அப்போ இந்த விஜய் அதிமுக தாவேகா கூட்டணி வந்து இந்த 26 கூட்டணி கட்சிகள்லாம் உடைக்க முடியுமா? நீங்க வந்து வெளியில போய் நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேட்டா என்ன சொல்றாங்க? விஜய்க்கு போறதா சொல்றாங்க. அதனால அதிமுக வந்து விஜய் வந்து சேர்ந்துட்டாருன்னா நம்ம ஓட்டு ஒரு ஸ்டாண்டர்டான ஓட்டு இருக்கும். எப்பவுமே அதிமுக வந்து தனிச்சு போட்டிட்டு வரலாறுலாம் இருக்கு. ஆனா திமுக அப்படி கிடையாது. தனிச்சு போட்டிட்டு திமுகவுக்கு வரலாறு கிடையாது. அவங்க எப்படின்னா கூட்டணி பலத்தோட தான் அவங்க எப்பவுமே ஆட்சி அமைப்பாங்க. அதனால விஜய் வந்து சேர்ந்துட்டான்னு வச்சுங்களேன், கண்டிப்பா 2026 ஒரு பெரிய மாற்றம் வரும். விஜய்க்கும் இந்த அரசியல் அடுத்த கடந்த கால அரசியல்ல கடக்கக்கூடிய வாய்ப்புகள் இங்க அனுபவமா இருக்கும். அனுபவம் வாய்ந்த தலைவர்கள் இருக்காங்க, அவர் கத்துக்கலாம். அடுத்து தனிச்சு நிற்கக்கூடிய வாய்ப்புகள் இது உங்களுக்கு ஒரு பாடமா இருக்குமா. அதனால அந்த 26ங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு கூட்டணி தவிர்த்து அது ஒரு பெரிய மாய பிம்பம் தான். பயத்தினால கூட எடுத்துக்கலாமா? பயத்தினாலதான் இருக்கும். ஏன்னா திமுகனால தனிச்சு போட்டிட்டு வரலாறே கிடையாது. ஒரு மாய பிம்பம் மட்டும்தான் அந்த கூட்டணி. மற்றபடி வந்து இங்க விஜய் வந்து சேர்ந்துட்டாரு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பலம் கிடைச்ச மாதிரி இருக்கும் அதிமுக. ஏற்கனவே தாவேகா மாநாடு தஞ்சையில நடந்தப்போ அதிமுகவும் திமுகவும் டீலிங் பண்ணிட்டு தான் டிவிகேவே எதுக்குறாங்க அப்படின்னு சொன்ன பேசின விஜய் இன்னைக்கு அதிமுகவோட கூட்டணி வைக்கிறது வந்து சரியா இருக்குங்களா, அமைப்பா இருக்குங்களா? இப்போ நம்ம டைரக்டா கட்சி ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம டைரக்டா சிஎம் ஆக முடியாது. நம்ம மக்களை பார்க்கணும்.
தமிழ்நாடு கள நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இந்த 2 கட்சிகள் தான் வந்து மாறி மாறி ஆட்சி புரிஞ்சிருக்கு. கண்டிப்பா. நீ இல்லைன்னா நான் இல்லைன்னா நீ, இதை யாராலையும் மறுக்க முடியாது. Correct. ஆனா இப்போ நம்ம புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு இப்போ சீமான் எடுத்துக்கங்க. உதாரணத்துக்கு சீமான் வந்து மாற்று ஒரு அரசியலாக தான் சீமான் வந்தார். இன்னைக்கு அவர் என்ன நிலைமையில இருக்காரு? இன்னும் தனிமையாக தான் போட்டு போறார். 230 தொகுதி போட்டு அவரால் எதையுமே பண்ண முடியல. ஏன்னா இந்த மக்கள் அதை ஏத்துக்க மாட்டாங்க. ஒரு ஆளுகின்ற அரசு மக்களுக்கு வந்து இந்த அரசு வந்தா மக்களுக்கு நல்லது பண்ணும், இந்த அரசு வந்தா நமக்கு ஒரு பாதுகாப்பா இருக்குன்னு நினைச்சுதான் அரசை வந்து மக்கள் ஒரு நிலைப்பாட்டுக்கு எடுப்பாங்க. இப்ப விஜய் வந்திருக்காரு. விஜய் வந்த இன்னும் ஒரு கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆரம்பிச்சு 3ஆம் வருஷத்துல வராரு. இன்னும் அவர் வந்து இன்னும் சில ஊர்களுக்கு அவர் இன்னும் போய் பார்க்கல. மக்கள் கள நிலவரத்தை பார்க்கணும், மக்கள்கிட்ட உரையாடணும். நம்ம வந்து ஒரு மாநாடுக்கு மட்டும்தான் திடீர்னு முளைக்கிறாப்புல. ஒரு மாநாடுக்கு மட்டும் வர்றாரு, எழுதி கொடுத்த டைலாக பேசுறாரு, பேசிட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. இப்போ அவரால் அரசியலை வந்து அந்த அனுபவம் அவருக்கு கிடையாது. ஓகேவா? அதனால அவர் அனுபவம் வாய்ந்த கட்சிகளான அதிமுக கூட கூட்டணி வைக்கணும். வச்சுக்கிட்டா மட்டும்தான் அவரால் வந்து அரசியலை புரிஞ்சுக்க முடியும். இல்லை தனித்து போட்டிட்டு நான் சிஎம் ஆவேன் இதாவேன்னு சொல்லிட்டுனா அவரால் வந்து அதை ஜெயிக்க முடியாது. ஒரு ஏசிக்குள்ளே உட்காந்துக்கிட்டு அரசியல் பண்ண முடியாது. களத்தில் இறங்கணும், வெயிலில் இறங்கணும், ஒரு விவசாயத்தை இறங்கணும். நம்ம போய் மக்கள் என்ன படுறாங்கன்னு பார்க்கணும். ஒரு 4 ரூம்குள்ள உட்காந்து அரசியல் வந்து தமிழ்நாட்டில் எடுபடாது. அவர் பேசலாம், அவர் ஆதங்கத்தில் அதை பேசுகிறாரு. 2 கட்சியும் மாறி மாறி டீலிங் போட்டுக்கிட்டு ஆதங்கம். ஏன்னா அவர் எதிர்த்து அடிக்கிறது யார் இருக்கிறது? சீமானை எதிர்த்து அடிக்க முடியுமா? அடிக்க முடியாது. எதிர்த்து அடிக்கக்கூடிய 2 ஸ்ட்ராங்கான கட்சி அதிமுக திமுக. அந்த கட்சியை பற்றி பேசினா மக்கள் வந்து நம்மளை பெரிய ஆளாக நினச்சிக்குவாங்கன்னு நினச்சி எழுதி கொடுக்குறத அவர் பேசுகிறாரு தவிர்த்து அவராக அதை பேசலாம். நேத்து வந்து திருச்சியில மாநாடு நடந்திருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் சால்வை போடுறாங்க KN நேரு. ஆனா உதயநிதி ஸ்டாலின் மட்டும் புறக்கணிச்சிருக்காங்க. என்ன பிரச்சனை? திமுக வந்து உதயநிதியை புறக்கணிக்குதா? முன்னாடியே அந்த பிரச்சனை இருந்துச்சுமா. இப்போ இவர் என்னன்னா உதயநிதி எடுக்கிற முடிவுகளை வந்து சீனியர் அமைச்சர்கள் வந்து கட்டுப்பட்டு தான் ஆகணுங்கிற ஒரு பேச்சுவார்த்தை இருந்துச்சு. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா டெப்டி சிஎம் வந்ததுக்கப்புறம் வேற வழி இல்லாமல் அங்கங்கே அமைச்சர்கள் வந்து நாங்கள் வந்து இவரை ஒரு பெரியாராக பார்க்குறோம், நாங்கள் வந்து உதயநிதியை வந்து ஒரு அடுத்த தலைவராக ஸ்டாலினுக்கு அப்புறம் அடுத்த தலைவர் எங்களை லீட் பண்ணிட்டு போவார்லாம் சொல்லி சில தலைவர்கள் துரைமுருகன் உட்பட பேசினாங்க. யங்ஸ்டர்ஸ் அவர் போன டைம் பேசும்போது கூட என்ன சொன்னார்னா யங்ஸ்டர்ஸை வந்து அதிகமாக நம்ம கொண்டு வரணும், யங்ஸ்டர்ஸ் வந்து ஆட்சிக்கு வரணும், மூத்தவர்களுக்கெல்லாம் ஓய்வு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்செல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஒரு தகவல் வந்துச்சு. அதனால இந்த டைம் இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் ஓட்டு கொடுப்போம், ஏன்னா இளைஞரணியில் வேற இருக்காரு, கொடுப்போம் அப்படிங்கிற இதா அவர் ஒரு செயல்பாடுகளா இருக்கும். ஏன்னா இப்போ கூட்டணி ஆரம்பிச்சிருச்சு, யார் யாருக்கு சீட்டு ஒதுக்க போறோம், இப்போ கூட்டணி பிரச்சனை எல்லாம் திமுக இன்னும் கூட்டணி பிரச்சனை ஓயல, ஒரு பக்கம் போய்கிட்டு தான் இருக்கு. இருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனையில இவர் தலையேற்றுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் மூத்தவர்கள்லாம் வந்து இவர் இருந்தா நமக்கு பிரச்சனைங்கிற மாதிரி எதிர்பார்க்கறாங்க. அதனால மேபி அதோட வெளிப்பாடோட முதல் படியா அந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்குமா. அப்புறம் சபரீசனுக்கும் உதயநிதிக்குமே ஏதோ பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்றாங்களே. ஆமா, ஒண்ணும் இல்ல. இப்ப உதயநிதி தொகுதியில சிற்றரசுன்னு ஒருத்தர் ஆக்டிங் எம்எல்ஏவா இறங்கி இப்ப வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவர் திமுகல ஒரு மாவட்ட செயலாளரா வேற இருக்கிறார். இந்த டைம் அவர் எம்எல்ஏ ஆகணும்னு ஆசைப்படுறாரு. உதயநிதிக்கு அப்படியே பிம்பமா அவர் தான் அவரோட தொகுதியில இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவர் இப்ப எம்எல்ஏ ஆகணும்னு சொல்லிட்டு 2 இடத்துல விருப்ப மனு கொடுத்துருக்காப்புல. குறிப்பா அண்ணா நகரம் 1000 விளக்கும் தொகுதியில போட்டியிறதுக்கு விருப்ப மனு கொடுத்துருக்காரு. இப்ப அண்ணா நகர்ல மோகன் ஒருத்தர் இருக்காரு, சபரீசனோட பிசினஸ் டீலிங்லாம் அவர் தான் பாத்துக்கிறாரு. ஸோ ரைடு நடக்கும்போது அவரோட வீட்லயும் ரைடெல்லாம் நடந்துச்சு. இப்போ அவர் வந்து சபரீசன் ரொம்ப க்ளோஸா இருக்காரு. அதுபோக மோகனோட மயன் கார்த்திக் ஒருவேளை அண்ணா நகர்ல போட்டியிட்டா மோகனை போட்டியிடலாம், இல்லைன்னா அவரோட மயன் கார்த்திகை போட்டியிடலாம் அப்படின்னு சொல்லி சபரீசனோட பெண் நிறுவனம் வந்து ஒரு கருத்து கணிப்பை வந்து இவங்க பண்ணலாம்னு சொல்லிட்டு தலைமைகிட்ட கொடுத்துருக்கு. இந்த நிலைமையில இப்போ சிற்றரசு வேற சீட்டு கேட்டிருக்காப்புல. உதயநிதி என்ன சொல்லியிருப்பாரு, தான் நண்பரான சிற்றரசுக்கு சீட்டு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இப்போ இந்த இடத்துல இவர் தரப்புல சபரீசன் தலைப்புல ஒரு மனு அண்ணா நகர்ல இவங்க போட்டியிட்டா ஜெயிக்கலான்ற ஒரு இது வேற கொடுத்துருக்காங்கல்ல, ஒரு கருத்து கணிப்பு எடுத்து நின்னா வெற்றி பெறலாங்கிற ஒரு கருத்து கணிப்பை கொடுத்துருக்காங்க. சும்மாவே உங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனை ஓடிட்டு இருக்கோம். இப்போ அந்த சமயத்துல இப்ப இவர் வேற இந்த சீட்டு இழுபறினால ஸ்டாலின் ரொம்ப குழம்பு போயிருக்காராம். ஒரு 40 தொகுதியில ஒதுக்க முடியாத அளவுக்கு ஒரு பிரச்சனை ஓடுதான். ஸ்டாலின் நினைக்கிறவங்கள 40 தொகுதி கூட்டணி கட்சி கொடுத்துக்கலான்னு ஒரு முடிவு எடுத்திருக்காரு போல. அதனால உதயநிதிக்கும் சபரீசனுக்கும் சண்டை வர ஒரு சூழ்நிலை இருக்கிறதா ஒரு அரசியல் வட்டாரங்கள்ல பேசிக்கிறாங்க. எனக்கு அதிமுக நினைச்சா ரொம்ப பாவமா இருக்கு. டெல்லியில போய் கட்சி அடமானம் வச்சிருக்கான்னு நேற்று திருச்சி மாநாட்டில் ஸ்டாலின் பேசியிருக்காரு. உண்மையா?
அவங்க ஒரு பிரச்சனை வரும்போது மாத்தி மாத்தி டெல்லிக்கு போறாங்களே, அப்ப அதை என்ன சொல்றது? வெள்ளை கொடை பிடிக்கிறாங்க. வெள்ளை கொடை பிடிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தோடனே திடீர்னு ஃப்ளைட் ஏறி அடுத்த நாள் காலைல போய் பார்க்குறாங்களே, ஆனா மோடியெல்லாம் போய் சந்திச்சுட்டு வராங்க. ஆமா ரெண்டாவது, இப்போ இவங்க காங்கிரஸ் பிரச்சனை வந்துச்சுல்ல, ஆமா சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் பார்க்கறதுக்கு அவங்க தங்கச்சி கனிமொழி. கனிமொழி எத்தனை டைம் போனாங்க, போயிட்டு கார் கண்ணாடியை கூட இறக்கலையாம், ம். அப்படி வந்தாங்களாம். அப்போ அதிமுக பொதுச் செயலாளர் அவங்க விமர்சனம் பண்றவங்க, இவங்க இவங்க பக்கம் பிரச்சனை இருக்குல்ல, இந்த கூட்டணியை அமைக்கணும்னு சொல்லிட்டு இப்படிலாம் பண்றாங்கல்ல, இப்படிலாம் பண்றவங்க என்ன பண்ணியிருக்கணும், நம்ம என்ன நிலைமையில இருக்கோம்னு நினைச்சு பார்க்கணும். ம். நமக்கு ஒரு பிரச்சனை, இப்போ காங்கிரஸ் வெளியில போயிருச்சு அப்படின்னா திமுக கண்டிப்பா தோல்வின்னு ஒரு பயம் வந்துருச்சுல்ல, அதனால தானே இத்தனை டைம் அங்கங்க போய் பார்க்குறாங்க. கரெக்ட். இல்லை தைரியமா ஏன் சொல்லுங்க, அமுச்சு விடுங்க, காங்கிரஸ் எங்களுக்கு தேவையில்ல, இவ்வளோ கெடுபிடி காமிக்கிற காங்கிரஸ் ஏன் கூட்டணியில் வச்சிருக்காங்க, அமுச்சு விட்டு தனியா போட்டியிட வேண்டியதானே, அது இல்லாட்டி அதான் முடிஞ்சிருன்றாரு, முடிச்சிட்டேன்னு சொல்றாரு. முடிச்சிட்டேன்றாரு. அவ்வளோதான், காங்கிரஸோட இதை நம்ம முடிச்சிட்டேன்னு சொல்றாரு தவிர்த்து முடிஞ்சிருச்சுன்னுலாம் சொல்ல. சரி. அப்போ அவங்க அதை யோசிக்கணும்ல, நம்ம ஒருத்தவங்களை பேசணும் அப்படின்னா நம்ம செயல்பாடுகள் ஒன்று இருக்குல்ல, இந்த செயல்பாடுகளை யோசிச்சு பார்க்கணும்ல. இப்போ நம்ம அடிக்கடி தங்கச்சியை வேகமாக அனுப்புறோம்ல கட்சியில் பேசுறதுக்கு, அதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்காம பேசக்கூடாதுல்ல. பல்வேறு அரசியல் தகவலுடன் அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நாளை சந்திப்போம். நன்றி சார்.